Z test for single proportions. இது வரைக்கும் சிங்கிள் மீன் டிஃப்ரென்ஸ் மீன்லாம் பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து சிங்கிள் ப்ரொபோர்ஷன். இதுலேயுமே இஜெட் டெஸ்ட்டில் இந்த ப்ரொபோர்ஷன்லேயே 2 டைப் இருக்குது, சிங்கிள் அண்டு டிஃபரன்ஸ். சிங்கிள்னா சாம்பிள் வந்து சைஸு சாம்பிள் வந்து என் மட்டும் கொடுத்துருப்பாங்க சிம்பிளை பொறுத்தவரையில். சரியா, வழக்கம் போல் சிம்பிள் மீன் அண்டு டிஃப்ரென்ஸ் மீன் மாதிரி தான் இதுலேயுமே டிஃப்ரென்ஸ் சேமாக தான் இருக்கும். இதில் சிம்பிள்னால் என் வேல்யூ மட்டும் கொடுத்துருப்பாங்க. அதே இது டிஃப்ரென்ஸ் டிஃப்ரென்ஸ்னால் சாம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதாவது n1, n2 கொடுத்துருப்பாங்க. சரியா, இதில் n வேல்யூ மட்டும் கொடுத்துருந்தா அது சிம்பிள், n1 n2 கொடுத்துருந்தா அது வந்து டிஃபரன்ஸ். சரியா, இதுதான் வந்து ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ். ரெண்டுலேயுமே இதுலேயும் 1 டைல் டெஸ்ட் 2 டைல் டெஸ்ட் இருக்குது. அது மாதிரி டிஃப்ரென்ஸ்லேயுமே 1 டைல் டெஸ்ட் 2 டைல் டெஸ்ட் இருக்குது. வழக்கம் போல் இதுக்குள்ள கீவேர்ட்ஸ் வந்து 1 டைல் டெஸ்ட்டில் ஸ்மால் லார்ஜ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு டேர்ம் வந்திருக்கும். 2 டைல் டெஸ்ட்டை பொறுத்தவரையில் இந்த மாதிரி எந்த டேர்முமே வராமல் இருந்தால் அது 2 டைல் டெஸ்ட்டு. 1 டைல் டெஸ்ட்டை பொறுத்தவரையில் ஸ்மால் லார்ஜ் ஏதாவது வந்திருக்கும். ஓகேவா, அவ்வளோதான் இதோட இது ப்ரொசீஜர், அவ்வளோதான். இப்போ வந்து டைரெக்டாக வந்து நம்ம ஃபார்முலா பார்த்துடலாம். 1 டைல் டெஸ்ட்டுக்கும் 2 டைல் டெஸ்ட்டுக்கும் காமனாக ஒரு ஃபார்முலா இருக்குது. இந்த 95% கான்ஃபிடன்ஸ் லிமிட் வந்து ரெண்டுக்குமே சேம் தான். சரியா, அது என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஃபார்முலா பாருங்கள். 95% கான்ஃபிடன்ஸ் லிமிட் வந்து எப்படி இருக்கணும்? இந்த 95% கான்ஃபிடன்ஸ் லிமிட்ஸ் ஃபார் பாப்புலேஷன் ப்ரொபோர்ஷன்ஸ் பி ஆர் கிவன் பை +3 PQ by n where Q is equal to 1 minus P. சரியா, இதுதான் வந்து கான்ஃபிடன்ஸ் லிமிட். கேட்டிருந்தாங்கன்னா நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஏதாவது ஒரு சம்மில் ரேராக கேட்டிருந்தாங்கன்னா கண்டுபிடிக்கணும். இது 1 டைல் டெஸ்ட்டுக்கும் 2 டைல் டெஸ்ட்டுக்கும் காமனானது தான். ஓகேவா, அடுத்து வந்து டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம்ஸ் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டிவ். டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் வந்து எப்பயுமே இந்த ஜெட் டெஸ்ட்டை பொறுத்தவரையில் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடமே இன்ஃபினிட்டிவ் தான். ஓகேவா, அடுத்து இதில் என்னதுன்னா 5% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் எதுவுமே கொடுக்கலைன்னா நம்மளுக்கு சம்மில் இந்த பர்சன்டேஜ் லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் எதுவுமே கொடுக்கலைன்னா நம்ம வந்து 0.05 சொல்லி நார்மலாக எடுத்துக்கணும். அப்படி ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா மட்டும்தான் அந்த வேல்யூ அப்ளை பண்ணணும், இல்லைனா 0.05 தான் எடுக்கணும். ஓகேவா.